ஒரு நிலம் வாங்கும்போது அது விவசாய நிலமோ, தென்னந்தோப்போ, கமர்ஷியல் நிலமோ எதுவாக இருந்தாலும் விலை வந்து ரொம்ப முக்கியங்க. விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நம்ம தகுதி இல்லாத ஒரு நிலத்தை வாங்கினா அது ஒரு தப்பான முடிவுங்க. இப்போ குறைவான விலையில் விற்பனைக்கு வருது அப்படிங்கிறனால நிலம் வந்து மோசமான லேண்ட் அப்படின்னு நம்ம எந்த முடிவுக்கும் வரக்கூடாதுங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சைட்டை போய் நம்ம நேரில் பார்த்து அனலைஸ் பண்ணி நம்ம முடிவு எடுக்கணுங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல லேண்டை சரியான விலையில் வாங்க முடியுங்க. அந்த மாதிரி ஒரு எல்லா தகுதியும் உடைய ஒரு அருமையான பூமி குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த பூமியை நேரில் வந்து பார்த்துட்டு அவங்க சொல்கிற விலைக்கும் இந்த பூமிக்கும் தகுதியான லேண்ட் தானா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி முழு தகவலும் நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்குங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. 2.5 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் டேம் பாசனம் பாயக்கூடிய வாய்க்காலை ஒட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க. இந்த வாய்க்கால்லேருந்து வர்ற பாசன வசதி நம்ம பூமிக்கு இருக்குங்க. சுற்றிலுமே விவசாய நிலங்கள் தான் முழுசாக இருக்குங்க. மண்ணோட டைப் பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க. இந்த ஃபென்சிங் ஒட்டி இருக்கிற புழுதியாக இருக்கிற லேண்டு தான் நம்ம விற்பனைக்கு வந்திருக்கிற லேண்டுங்க. பக்கத்துலேயே நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குங்க, தென்னந்தோப்பு இருக்குங்க, விவசாய நிலங்கள் இருக்குது நிறையா. பூமியினோட சரௌண்டிங்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க, பட்டுப்பூச்சி விவசாயம்ங்க, காய்கறி பயிர் விவசாயம், மக்காச்சோளம், இந்த மாதிரி நிறைய பயிர் வகைகள் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க. மக்காச்சோளம் எடுத்துகிட்டு அடுத்த பயிர் போடுறதுக்காக உழவு ஓட்டி வச்சுருக்காங்க. இந்த லேண்டோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கருங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் அமைஞ்சிருக்குதுங்க. வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. பூமி பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. பூமிக்கு வர்றக்க தடம் பார்த்தீங்கன்னா பாசன வாய்க்காலை ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க. வாய்க்காலை ஒட்டியே 25லேருந்து 30 அடி அகல மண் தடமுங்க. எல்லா வகையான பயிர்களுக்கு மேற்ற ஒரு நல்ல வளமான பூமிங்க, செம்மண் பூமி. இந்த லேண்டுக்குள்ளே கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க. விவசாயம் பண்ணுறதுக்காக நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த வாய்க்கால்லேருந்து வர்ற பாசனம் இருக்குங்க. அது போக எக்ஸ்ட்ரா வாட்டர் சோர்ஸ் நம்ம வேணும்னா போரோ கிணறோ நம்ம தான் போடுற மாதிரி இருக்குங்க. இது விவசாயம் பண்ணுறதுக்கு, தென்னந்தோப்பு போடுறதுக்கு, ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா வகையான பர்பஸ்க்குமே யூஸ் ஆகுங்க. செழிப்பான ஒரு ஏரியா, நல்ல சரௌண்டிங்கில் அமைஞ்சிருக்குதுங்க. ஆல்ரெடி பக்கத்தில் நிறைய பேர் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பக்கத்தில் இன்வெஸ்ட் கூட பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவிலேயே ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மார்க்கெட் ரேட்டை விட கம்மியான ப்ரைஸ்லேயே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. குண்டடமுக்கு தாராவரத்துக்கும் இடையில இந்த பூமி வந்துருங்க. வில்லேஜ்லேருந்து கரெக்டாக ஒரு 700 மீட்டர் வந்தால் ரீச் ஆயிடலாங்க. இந்த பூமிக்கு பக்கத்துலேயே நிறைய நீர்நிலைகள்லாம் இருக்குங்க. அதனால் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க. சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்பான ஏரியாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஏரியாங்க. திருப்பூர்லேருந்து இந்த பூமிக்கு 45 கிலோமீட்டர் வருங்க. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 70 கிலோமீட்டர் வருங்க. குறைவான விலையில் ஃபார்ம் லேண்ட் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி உங்களுக்கு செட் ஆகுங்க. பாசன வசதியோடு விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 32 லட்சம் கேட்குறாங்க. மொத்தம் 2.5 ஏக்கருங்க. இதில் வந்து பிரித்து தர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. நீங்கள் ஒரு 80 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு விவசாய நிலம் தேடிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து இது கண்டிப்பாக செட் ஆகுங்க. ஏக்கர் 32 லட்சம் கேட்குறாங்க. விலை வந்து ஸ்லைட்லி நெகோசியபிளுங்க. இந்த பூமியை நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பிடிச்சதுன்னா உட்காந்து விலை பேசிக்கலாங்க. சின்ன நெகோசியேஷன் பாசிபிளுங்க. இதே மாதிரி குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிகளை தொடர்ந்து பார்க்குறோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.